ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை கூட்டு செய்கிறதுக்காக பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு, அதே கப் அளவுக்கு 2 கப் அளவு தண்ணி, 1 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, 4 பல் பூண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு போட்டு வேக வச்சுட்டேன். இந்த சைடு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் 3 பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி போட்டு, தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலக்கீரையை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிட்டேங்க. கீரையும் நல்லா வதக்கி இந்த சைடில் வதக்கிட்டுருக்கேன், அந்த சைடில் பருப்பு வேக வச்சுக்கிட்டுருக்கேன். நம்ம கீரை வதக்கி எடுக்கிறதுக்குள்ளேயும் அங்கே பருப்பு வந்து ஒரு இதுக்கு வெந்துடும். ஆஃப் பாயில்டாக இல்லாமல் கொஞ்சம் கூடையே வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு வெந்துடணும். இது வெந்ததும் இந்த சைடு கீரையும் வெந்துருமா, ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு சில அளவுக்கு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் இதோடு சேர்த்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாங்க. கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வத்தல் காரத்துக்கு இதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இந்த கீரையோடு சேர்த்து இறக்கிட்டா நம்ம பாலக்கீரை பருப்பு கூட்டு ரெடிங்க. இது சாதம், சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், கீரை உங்களுக்கே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.